உள்ளவா தாமரை. சாமி அர்ச்சனை பண்ணோம். சூர்பகர்ணாயம் ஏ ரம்பாயனமோ கந்தபூர்வஜாயனம் மகா கணபதியே நமகா पुत्र सदनां पूजां करिष्यामहम्। अस्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां पुत्रोर्भवस्य राजेश नाम्या अर्चना स्वामी यजमानस्य यजमान्या अस्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् पेरिणप सत्या नक्षत्रेणप मीनराशि अस्य सत्या नाम्या अस्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् उत्तरोर्भवस्य तामर मेषराशि अश्विनी नक्षत्र मेषराशि तामरै नाम्या पेर देवा आयल नक्षत्रम आयल राशि कडगराशि देवा नाम्या ओम सुमुखाय नमः ओम एकगन्ताय नमः ओम कविलाय नमः गजकर्णिकाय नमः लंबोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः गणाधिपतये नमः धूमकेतुवे गणाधिपतये बालचंद्राय नमः गजाननाय नमः वक्रतुंडाय नमः शूर्पकर्णाय नमः हे रंबाय नमः कंदपूर्वजाय नमः महागणपतये नमः। எல்லாம் தீபாவளி எடுத்துக்கோ, விபூதி வாங்கிக்கோ. என்ன தாமரை பிள்ளையார்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? சரி சாமி. நல்லா இருப்பேன். சரி சாமி வரோம். பிள்ளையார 3 சுத்து சுத்திட்டு இருப்பாங்க. தொழில் சுவிச்சமா இருக்கும். நன்றி சாமி. போலாமா? சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்களே. நம்ம சங்கத்துக்கு நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க. வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாங்க வாங்க, நம்ம சங்கத்துக்கு நிறைய உறுப்பினர்கள் சேர்றாங்க. நம்ம சங்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது.
என்ன தாமரை அரப்பணம் தர மிச்ச போல எங்க போச்சு? இவர்கிட்ட கேளு, இவர் தான் சாப்பிட்டாரு. ஏய் பொய் சொல்ற பாத்தியா? நீ தானே ஒளிஞ்சிருந்து பழத்தை சாப்பிட்ட. என்ன நீங்க சாப்பிட்டு ஏன் மேல பழி போடுறீங்க? ஏய் நம்பாதடி, இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு பழைய தூக்கி 2 பேர் மேலயும் பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம மேல போடுறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன லேடிஸ் சப்போர்ட்டா? ஆமா, நீங்க 2 பேரும் சப்போர்ட்டா இருக்கீங்களா? அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். இங்க பாருமா, இங்க லேடிஸ் ஜென்ட்ஸ்னு பிரிவினை கிடையாது. இங்க 2 பேருமே ஒண்ணுதான். வாங்க சாப்பிடலாம். உங்களோட சீக்கிரம் உட்காருங்க, சாப்பிடலாம். கீழே வைமா தட்ட. கொஞ்சம் கொஞ்சம் போதுமா? போதும் போதும். போதுமா போதும். போதும் போதும். கொஞ்சம் போதும். சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குமா. நாங்க ருசிக்காக சாப்பிடல, பசிக்காக சாப்பிடுறோம். ஆமா, வேலை விஷயமா போனீங்களே, என்னாச்சு? கண்டிப்பா வேலை கிடைக்கும். எல்லாம் அந்த முருகன் அருளால கண்டிப்பா வேலை கிடைக்கும். இனிமே வேலை தேடி போனீங்கன்னா வேலையோட தான் வரணும், சும்மா வரக்கூடாது. வேலையோட தான் இன்னமே வருவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல சாகணும். அதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லு. ஆத்துல விழுந்து சாகலாமா? இல்ல ஏர்ல இருந்து செத்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், தூக்கு போட்டு சாவலாம். மருந்து குடிச்சிட்டு செத்துடலாம். மருந்து குடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாத்திடுவாங்க. ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா, ஏரியில சாகிறதா, ஆத்துல சாகிறதா, தூக்கு போட்டு சாகிறதா, மருந்து குடிச்சு சாகிறதான்னு சாகிறதுக்கு பல வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆக கும்பலா கூடி சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தாப்பா இருந்தோம். காதல்ல தோல்வி அடைஞ்சா சாக கூடாது, வாழ்ந்து காட்டணும். உங்க காதல் கதையெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய காதல் கதையும் சொல்றேன். நானும் ஒருத்திய உயிருக்குயிரா காதலிச்சேன். இந்த உலகமே நாங்க 2 பேரும் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். அவ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவ இல்லை, அப்படி பழகணும். ஆனா நாளுக்கு நாள் எங்க காதல் கைகூடி வரல. என்ன பண்ண முடியும்? அதுக்காக அந்த காதலை நான் தாங்கிட்டேன், அந்த வேதனையை நான் தாங்கிட்டேன். அப்போ ஒருத்தர் கூட பேச முடியறதில்ல, நேரத்துக்கு நேரம் தூங்க முடியறதில்ல, ஏன் சாப்பிட கூட என்னால முடியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த காதல் வேதனையும் இதுவரைக்கும் நான் தாங்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால ஒன்னும் ஆயிடலையே. உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. இந்த உலகத்துல காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க தான் அதிகமா சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த சாகணுங்கிற எண்ணத்தை தூக்கி வீசி எறிஞ்சிருங்க. சாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும்.
நான் உங்களுக்கு நல்லதா சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்க வயசுல காதல்ல தோல்வி அடைஞ்சவன் தான். அதனால நீங்க எல்லாரும் எங்க சங்கத்துக்கு வாங்க, வந்து 3 நாள் தங்கி பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. வரட்டுமா? வந்துருங்க. ம். இவங்க சொல்றதும் ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரியுது. செயலாளரே, நம்ம சங்க என்ன ஆண்டு தலைவரே? விழாவை அடுத்த மாசம் கொண்டாடிடலாமா? கலை நிகழ்ச்சிகளோட சிறப்பா கொண்டாடிடுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? உங்க சங்கத்துல இன்னி ஒரு நம்பரை சேர்த்துக்கங்க சார். அதுக்கு சில தகுதிகள் இருக்குப்பா. என்ன தகுதி சார்? முக்கியமா காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கணும். நானும் காதல்ல தோல்வி அடைந்தது தான் சார். ஒரு தடவை தான் சார். அதுக்கே ரொம்ப நொந்து நூலாயிட்டேன் சார். அதுவும் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஆமா, இதுவரைக்கும் நீ எத்தனை தடவை காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கிற? சரி சரி, உன்னை உறுப்பினரா சேர்த்துக்கிறோம். ஆனா இங்க தங்க முடியாது. சார் எனக்கு எங்கேயும் தங்க இடம் இல்லை சார். நீங்க தான் சார் எனக்கு இடம் கொடுக்கணும். இது பாருங்க, பையனை பார்த்தா நல்லவனா தெரியுது. கூட மாட நம்மளுக்கு ஒத்தாசி இருந்துட்டு போட்டுமே. சரி சரி, இருந்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, முக்காவாசி தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சார் சொல்லி ஆ? ஆகணும். அப்ப தலைவனுக்கு காவாசி தேங்க்ஸ் தானா? வாமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் வந்து உங்க சங்கத்துல சேரணும் ஐயா. என்ன ஐயான்னு கூப்பிடாதம்மா, அண்ணான்னு கூப்பிட்டாலே போதும். இது பாரும்மா, காதல்ல தோல்வி அடைஞ்சவங்கள தான் எங்க சங்கத்துல நாங்க உறுப்பினர்களை சேர்த்துக்குவோம். ஆமா, உன்னை பார்த்தா கல்யாணம் ஆனவ மாதிரி தெரியுது. எனக்கு திருமணம் நடந்து 3 வருஷம் ஆகுது. குழந்தைங்க எதுவும் இல்லை. அவர் அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. மற்றபடி எங்களுக்குள்ள ம். கோபம் எதுவும் இல்லை. எங்களை சேர்த்து வச்சிருங்க சார். அது எப்படிமா முடியும்? முதல்ல உன் கணவனை கூட்டிட்டு வா, நாங்கெல்லாம் பேசி தீர்த்து வைக்கிறோம். என் கணவர் இங்கே வரமாட்டாரண்ணா. கையோட கூட்டிட்டு வாமா, இல்லைன்னா அவரையாவது வர சொல்லு. அவர் வரமாட்டார் ஐயா. நான் எப்படியாவது ஒரு மனசை புரிய வைக்கிறேன். கணவன்மார்களை கைக்குள்ள போடுறது பெண்களுக்கு கைவந்த கலையாச்சே. இது பாருமா, உன் கணவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, அவருக்கு பிடிச்ச உணவை வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. பரிமாறும் போது புன்னகையோட பரிமாறு. இப்படி 10 நாளைக்கு செஞ்சுட்டு வந்துட்டேன்னு வெய்யே, அவர் உன் வழிக்கு வந்துடுவார். அப்புறம் உங்க வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கலாம். சரிங்கண்ணா, போயிட்டு வரேன். கவலைப்படாம போயிட்டு வாமா. நம்ம சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கு உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க காதல் தோல்வி அனுபவத்தை சொல்ல விருப்பம் உள்ளவங்க நம்ம சங்க செயலாளர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து சொன்னா போதும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க காதல்ல எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்களும் காதல்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த சங்கத்தையவே ஆரம்பிச்சோம். அதனால உங்க நிலைமையெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுடைய காதல் தோல்வியினுடைய அனுபவத்தை ஒவ்வொருத்தரா எங்ககிட்ட வந்து சொல்லுங்க, சரியா? இனி அடுத்த பேச விருப்பம் உள்ளவங்க வந்து பேசலாம். நான் பேசுகிறேன் சார். வாமா, இங்க வந்து பேசு. என்ன ஒருத்தர் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் வந்து லெட்ரு கொடுத்தாரு. அந்த லெட்டரை மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சாரு.
அதுக்கு அடுத்த நாளும் இது கொடுக்க ஆரம்பிச்சாரு, அதுக்கு அடுத்த நாளும் கொடுத்தாரு. இது மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாரு. 3 மாசமா கொடுத்துட்டே இருந்தாரு. அந்த லெட்டரை நான் வாங்கி படித்தேன். எதுவும் பேசிக்க மாட்டேன். அது படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன உணர்வு, நல்ல அறிவு வரும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவேன். அது லவ்வா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும் சார். சொல்றேன், போய் உட்கார். இந்த பொண்ணு நிஷா சொல்றாங்க, ஒரு பையன் எனக்கு தினம் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கிறான், அதை நான் படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 3 மாசமா தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கிறான். 3 மாசமா அந்த பொண்ணு அந்த லெட்டரை படிச்சுட்டே இருந்திருக்குது. இதிலிருந்து அந்த பொண்ணே சொல்றாங்க, அந்த லெட்டரை படிக்கும்போது எனக்கு புது அறிவு, புது சிந்தனை, புதிய வார்த்தைகள் இதெல்லாம் என் மனசுக்குள்ளேயே தானாக வளர்ந்துருச்சு அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. ஆச்சரியமா இல்ல? இதிலிருந்து நமக்கெல்லாம் என்ன தெரியுது? சில லெட்டர்களை படிக்கும்போது அதுல நல்ல கருத்துக்கள் இருக்குதுங்கிற தெரியுது. அதுலயும் காதலில் தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி செய்திகள் தான் சில பேர் பல துறைகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த சினிமா, அரசியல் இதுல பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால உன்னுடைய காதலும் நிச்சயமா வெற்றி அடைஞ்சு நீங்களும் பெரிய ஆளா வருவீங்க. என்னுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்கள். கவலையே படாதீங்க. நான் ஒரு பொண்ணை பின்தொடர்ந்து போனேன், அவள் காரி துப்புனா. மீண்டும் பின்தொடர்ந்து போனேன், அவள் செருப்பால் அடிச்சா. மீண்டும் பின்தொடர்ந்து போனப்ப கன்னத்திலேயே அரைஞ்சா. மீண்டும் பின்தொடர்ந்து போனப்ப சிரிச்சா. என் காதல் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா நீங்க சொல்லுங்க. சொல்றேன், போய் உட்கார். நம்ம சிவராஜ் தம்பி அவரோட காதல் அனுபவத்தை சொன்னார். முதல் நாள் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தப்ப காரி துப்புனா, அப்புறம் செருப்பை கழட்டி காமிச்சா, அப்புறம் கன்னத்தில் அடிச்சா, அப்புறம் சிரிச்சா. இந்த காதல் தோல்வி அடைகிறதும் வெற்றி அடைகிறதும் நீங்க பழகிறத பொறுத்து இருக்கு. நல்லதே நடக்கும்னு உறுதியா நம்பி பழகினீங்கன்னா உன் காதல் நிச்சயம் வெற்றி அடையும். நான் பேசுறேன். இன்னைக்கு டைம் ஆயிருச்சு, இன்னொரு நாள் பேசலாம். எல்லாரும் நல்லா கவனிங்க. உண்மையா பேசி, உண்மையா பழகி, தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சியோட பழகுனா கண்டிப்பா வெற்றி பெறலாம். இது காதலுக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா துறைக்கும் பொருந்தும். என்ன பவானி தூங்காம புலம்பிட்டு இருக்க? பேசாம தூங்க மாட்டியா? தாமரை சத்தியம் காணும் 2 நாள் ஆச்சு. என்ன காரணம் தெரியல. என்ன காரணமா இருக்கும்? ஒரு காரணமும் இருக்காது, பேசாம தூங்க. அவங்க போய் 2 நாள் ஆச்சு. என்ன ஆயிருக்குமோ? என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. ஏதாவது அக்கறை இருக்கா? எங்களுக்கும் கவலை இருக்கு. பார்த்தாலே தெரியுது எனக்கு. ஏற்கனவே போய் 2 நாள் ஆச்சு. ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் ஒன்னும் இருக்காது, பேசாம புலம்பாம தூங்கு. எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு. எனக்கு ஒன்னும் பயப்படாத, நாளைக்கு வந்துருவாங்க, பேசாம தூங்கு. உனக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணா இருந்தா அதோட அருமை என்னன்னு அதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து தெரிய போகுது? எனக்கு அக்கறை இருக்கு. தாமரை என் உடம்பரவா சகோதரி மாதிரி, அவன் என் தங்க. புலம்பாம தூங்குறியா இல்லையா? நான் தூங்கிக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. டேய் சத்யா, ஒழுங்கா உண்மையா சொல்ல போறே இல்லையா? எங்கடா தாமரை? விடுங்கடா, ஏய், சொன்னா ஏய், நான் சொல்றா டேய். விடுங்க, டேய், விடுங்க. சொல்றா, எங்கடா போ? டேய், சொல்றா, சொல்றா. இந்த மாதிரி அடிக்காதீங்க. பண்ணாத. என்ன செயலாளர? சின்ன பசங்க மாதிரி நீங்களும் அவளோட சேர்ந்து சத்யா, அடிக்கிறீங்களா? தாமரை எங்க நானுங்க சொல்லுங்க. அடிக்கிறதுக்கு வந்த அடிக்கிறவங்கள தடுக்கிறதுக்கு வந்த. ஏப்பா தள்ளிக்குங்க, கொஞ்சம் விளையாடுங்கப்பா. தள்ளிக்குங்கப்பா. தள்ளுங்க, உள்ள தள்ளுங்க. வர. இந்த மாதிரி பண்றீங்க.
நீங்கெல்லாம் தலைவரே, திரும்பி கேட்கவே மாட்டீங்க. செயலாளரே, ஆ, ஒரு ஆ. நிமிஷம். இந்த மாதிரி நான் என்ன இவரும் பண்ணுவேன்? தாமரையும் அவ முந்தா நாள் காணோம். காலையில ஆ. ஒன்னா வேலைக்கு போனாங்க. ஆ, ஆ? இப்ப இவரு வந்திருக்காரு. ஆ. தாமரை எங்கன்னு கேளுங்க. ஆஹா. தாமரை எங்க? தாமரையும் நானும் ஒன்னா தான் வேலைக்கு போனோம். ஆனா தாமரை வேற ரோட்ல போனா, நான் வேற ரோட்ல போனேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான். பொறுப்பு இல்லாம பதில் சொல்றியா? தலைவரே, சார், எனக்கு அவளுக்கு சார், சம்பந்தமே இல்ல. இங்க எல்லாரும் தான் இருக்கோம். அதுக்காக இவர் கூட வேலைக்கு போகுது, அவர் கூட வேலைக்கு போகுது. ரெண்டு பேரும் எப்படி ஒரே டைம்ல காணாம போவாங்க? இப்போ நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, தாமரை எங்க? ஆ. சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. இந்த நேரத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஒண்ணா போனீங்க? ம். ஆமா, இவ சொல்றது தாமரை சரிதானே? வேற ரோட்ல போயிட்டா, இங்க பாருங்க, நான் வேற ரூட்ல போனேன். இருங்க. தாமரை நம்ம எல்லா வயிற்றுக்கும் சோறு போட்டு பசியாத்தினவ. நன்றி கட்டவனே. எங்கடா தாமரை? என்ன செய்யறது? தாமரைக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. நான் தாமரை இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். ரூம்ல வச்சு உனக்கு கவனிப்போம். டேய், ஏய், கொஞ்சம் பொறுமையா பொறுங்க, இருப்பா. பொறுங்க. கோவப்படாதீங்க. நம்மலாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சா இவன் செத்தாலும் செத்துருவான். நம்மலாம் தனித்தனியா ரூம்ல பூட்டி போட்டு தனித்தனியா ஒதுக்கிறோம். வேண்டாப்பா, அப்பதான் உண்மை வரும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. சொன்னா அப்பதான் கேளுங்க. உண்மை வரும். வாடா. அடிக்கிறதெல்லாம் வேண்டாம். இருங்கடா. என்னன்னு விசாரிப்போம். ஏய், பேசாம என்னடா, வாங்கப்பா. என்னடா நண்பங்க நீங்க? தாமரை எங்க? டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? உண்மையை சொல்றா. தாமரை எங்க? டேய், என்னடா நண்பன் நீ? ஏதாவது சொன்னா நம்பணும்டா. நண்பனா நீ? நம்புற மாதிரி சொல்றா. விட்றா ஏய், டேய், ஹேய், சொன்னா ஹேய். கேளுடா. விட்றா டேய். என்னடா நீ? ச்சே, துபார், உண்மையை சொல்றா. ச்சே. நீங்கெல்லாம் என்னடா துபார், நண்பன்? கொன்னே போடுவேன். தாமரை எங்கன்னு டேய், சொல்லணும்னா உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுடா. விட்டுடுடா. நண்பனை நம்பாதவன்லாம் நான் வந்து மனுஷனாடா. வச்சுக்கிறேன். என்னடா? போடா போடா போடா. டேய் சத்யா, தாமரை எங்கன்னு சொல்லு. என்னடா கவர்மெண்ட் டியூட்டி மாதிரி மாறி மாறி அடிக்க வர்றீங்க? என்ன பார்த்தா பாவமா இல்லையாடா? என்னடா இது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம? தாமரை எப்படியும் 2-3 நாள்ல வருவா. என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்கடா. ஏன்டா அந்த மாதிரி? சத்யாவணிக்கு நான் அடிக்க போறேன். சத்யா, உன்னை நான் இப்ப அடிக்க போறேன். தினமும் 3 பேரும் மாறி மாறி அடிக்க போறோம். டேய், அடிக்கன்னு முடிவு பண்ணிட்ட. கதவு சாத்திட்டாடுடா. டேய், அடிக்காதடா, அடிக்காதடா. டேய், நீங்களாம் முட்டாள்டா. விடுடா. கொண்டுடுவேன். என்னடா நீங்க? டேய் போடா, டேய் போடா முட்டாள். பவானி, இவனுக்கு சாப்பாடு கொடு. ச்சே. வா. என்ன அடி? ச்சே. உடம்பெல்லாம் இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு வேண்டாம். ஏன்? சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்தாலும் கொடுப்பீங்க. உங்களை நம்பி சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் விஷம்லாம் இல்லை, அப்படிலாம் செய்ய மாட்டோம். சாப்பிடுங்க. சரி சரி, நீ போ, நான் சாப்பிட்றேன். எங்கடி போயிருந்தேன்? ஒரு வாரமா ஆளை காணோம். என்ன, சத்யாவோட தானே போயிருந்த? 2 பேரும் ஒன்னா தானே போயிருந்தீங்க? உன்னோட தானே வந்திருந்தாரு. 2 நாள் சத்யாவும் காணோம், நீயும் காணோம். எங்க போயிருந்தீங்க? நான் வேற இடத்துக்கு போயிருந்தேன். அவன் 2 நாள் கழிச்சு தானே வந்தான். சத்யாவை ஒரு வாரமா பூட்டி வச்சு அடிச்சாங்க.
ஏன் எதுக்கு? அவன் உன்னை கூட்டி போய் ஏதோ பண்ணிருப்பான்ட்டு அவங்ககிட்ட உண்மையா வாங்க பூட்டி வச்சு அடிச்சோம். சீ, அட பாவிங்களா! இப்ப எங்க அவன்? அவன் உள்ளதான் இருக்கான், போய் பாரு. தள்ளு. வா பவானி. வளரிட்டேன். எங்கடி அவன்? ஆளைய காணோம். ஒன்னும் ஆகாதுடி. ஒரு நண்பன் கூட பார்க்காம ரூம்ல போட்டு வச்சு அடிச்சிருக்கீங்களே, நீங்களா ஒரு நண்பனா? சீ, பதறாதடி, அவருக்கு ஒன்னும் ஆகாது. அவனை ஒரு வாரமா பூட்டி வச்சு அடிச்சிருக்கீங்களே, உங்களை என்ன பண்ற பாரு. ஹேய் பைத்தியம், என்ன நின்னு நின்னு பாத்துட்டு இருக்க? டெய்லி சாப்பாடுக்கு வந்துருவியா? இங்க சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போ போங்கறல்ல, போ. போ. என்ன நின்னு நின்னு பாத்துட்டு இருக்க? போனா சும்மா. இத்தனை நாள் எங்கடி போன? நான் வேலைக்கு போன இடத்துல என் பழைய ஃப்ரெண்ட பார்த்தேன். அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அவ என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா. அவர் ஹஸ்பண்ட் வர ஒரு வாரம் வெளியூர் போயிருக்கா சொன்னா. அவர் வர ஒரு வாரம் ஆகும்னு சரி அவளுக்கு துணையா அவ கூப்பிட்டாலேன்னு பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு அங்கேயே தங்கிட்டேன். அப்படி ஒரு தோழியா? ஆமா, சத்தியம் எங்க? என்னாச்சு அவருக்கு? அவர் மேலேயே இவ்வளோ அக்கறை? என்னாச்சு? விஷயம் இருக்கு. பாவண்டி சத்யா, அவங்க 3 பேரும் ரூம்ல போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க. அவங்க பாவம் இவங்களை சும்மா விடாது. நானும் சத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைலாம் வரும். ஆனா அது மனசுல வைக்காம தினம் தினம் பேசிப்போம். இவ்வளோ கஷ்டத்தோட 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு பேசாம பிரிஞ்சிட்டோம். கவலைப்படாதடி, அவன் கண்டிப்பா வருவாண்டி. கண்டிப்பா உனக்காகவே வருவாண்டி. இந்த சங்கத்துல நான் சேர்ந்ததுக்கு காரணமே அவர் இங்க இருக்கிறதுனாலதான். சரி, பேச முடியலனா கூட பார்த்துட்டு இருக்கலான்னு தான் நான் இந்த சங்கத்துக்கே வந்து சேர்ந்தேன். நீ பாவண்டி, இவன் மேல இவ்வளோ காதல் வச்சிருக்க. அவன் வருவாண்டி, கவலைப்படாத. கண்டிப்பா வருவாண்டி. எனக்கு அவரை பார்க்கணும். எப்படி இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன்னு எனக்கே
புரியல. உன் காதல் தோல்வி அடையாதிரி. உன் காதல் ஜெயிக்கும். கண்டிப்பா அவன் வருவான். ஃபீல் பண்ணாத. சத்யா, சத்யா வந்துட்டியா? எங்க போயிருந்த? நாங்களாம் பயந்தே போயிட்டோம். உடம்பு சரியாயிடுச்சா? ஆஸ்பத்திரி போனியா? ஆமாண்டா, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்தேன். இப்போ உடம்பு சரியா போச்சு. இப்போ உடம்பு சரியாயிடுச்சுல்ல? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறேன்? ஒன்றும் இல்லை. இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ நடந்திருக்க மாதிரி தெரியுதே. ம், ஒன்றும் இல்லை. தாமரை வந்துட்டா. தாமரை வந்துட்டாளா? ம், உள்ள இருக்கா, போய் பாரு. அப்புறம் உன் காதல சொல்லிட்டா, சந்தோஷமா போய் பாரு. சொல்லிட்டாளா? ஆ. என் காதலை பத்தி சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. இப்படி மனசுல காதல வச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து எப்படா பேசாம இருந்தீங்க? நான் இப்போ உடனே தாமரையை பார்க்கணும். டேய், உன்னை பூட்டி வச்சு அடிச்சத பவானி சொல்லிட்டடா. அதெல்லாம் ஏன்டா அவட்ட சொன்ன? அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுமாடா. ச்சே. சரி, சந்தோஷமா இப்ப பாரு, போடா. சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். அடடா, இவன் காதலை இவங்கிட்ட சொல்லட்டுமே. இதனால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? சத்யாவுக்கும் தாமரைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அவங்களுக்குள்ள ஏதாவது விரிச்சல் வந்துருமா? இல்ல, இது நடக்காது, எதுவும் ஆவாது. ஓ, எதுவும் நடக்காது, எதுவும் ஆவாது. அழாத தாமரை. ப்ளீஸ் தாமரை. ரூம்ல போட்டு வச்சு அடிச்சாங்களாமே. என்னை மன்னிச்சிருங்க. எல்லாம் என்னால தான். அழாத தாமரை, நான் வந்துட்டேன்ல. ப்ளீஸ். அடிச்சா அடிச்சுட்டு போட்டும், என் நண்பன் தானே, விட்டுடு தாமரை. நண்பங்கிறீங்க? ஒரு நண்பனை சந்தேகப்பட்டு இப்படி அடிக்கலாமா? விடு தாமரை, அதை பற்றி ஏன்? உன் மேலே இருக்கிற அன்புனால என்னை அடித்தாங்க. நான் வெளியில் கூட்டு போய் உன்னை ஏதாவது பண்ணியிருப்பேன் தானே என்னை அடித்தாங்க. ஆமா, அப்படி என்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டீங்க? ஏய், நான் ஒன்றுமே பண்ணலையே, இனிமே தான் பண்ணணும். ஆமா, நம்ம காதலை பற்றி சொல்லிட்டியாமே. ஆமா, சொன்னேன். எதுக்கு சொன்ன? அப்பதானே நமக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஹே பைத்தியம், போ போங்கறல்ல. நீயா? ஒரு வாரமா உட்காரு உட்காரு. தாமரை, அவனுக்கு சாப்பாடு போடு.
போனா போதுன்னு சாப்பாடு போட்டா தீப்பெட்டி வேற கேக்குறியா? போமாட்ட பைத்தியம். போ. நீ வந்தப்ப நான் வெளியே போயிட்டேன். எப்பவும் நீங்க வரவே மாட்டீங்க. கவலைப்படாதே, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். கல்யாணம் வேற தள்ளி போயிட்டே இருக்கு. வாங்கம்மா. நீங்க என் பேர் சரோஜா. செந்தில பார்க்கணும். செந்தில பார்க்கணுமா? ம். ஆமா, அவருக்கு நீங்க என்ன ஆகுது? அவர் எனக்கு வேண்டப்பட்டவர். வேண்டப்பட்டவரா? இப்ப அவர் இங்க இல்லையே, வெளியில போயிருக்கிறாரே. அவரை பார்க்கணுமே. நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அவர் நாளைக்கு தான் இங்க வருவாரு. நீங்க வந்துட்டு போனதாக நாளைக்கு அவர்கிட்ட நான் சொல்றேன். அப்படியா? ஆமா. ம், ம். சரி, இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். ம். சரிங்க அண்ணே, நான் வரேன். பரவாயில்லையம்மா, ஏதாவது சாப்பிட்டு போலாமே. வந்துட்டு பண்ணு சொல்லுங்க. சரி, போயிட்டு வாங்க. நீங்க வந்ததா சொல்றேன். வரேனே. ம், நாளைக்கு வாங்க. என்னடா ஒரு பைத்தியக்காரனுக்கு சாப்பாடு போட சொல்றேன்னு நினைக்கிறியா? ஆமா, பின்னென்ன? அவன் பைத்தியம் இல்ல, என் நண்பன். நண்பனா? ஆமா, அவனும் நானும் ஒன்னா படிச்சோம். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை நினைச்சு நினைச்சு இவன் பைத்தியமாயிட்டான். இந்த பொண்ணு ஏன் இப்படி செஞ்சா? அதான் தெரியல, என்ன நடந்ததுன்னு நமக்கும் தெரியாது. ஏன் இப்படி செஞ்சா? இவன் பணக்கார பையன், அவ ஏழை பொண்ணு. அவ படிக்கிறதுக்காக பணம் கட்டி செலவு பண்ணி படிக்க வச்சான். அவ படிச்ச பிறகு இவனை விட பணக்காரனா பார்த்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுல அவன் மனசு தாங்காம அவளை நினைச்சு நினைச்சு இவன் பைத்தியமாயிட்டான். அப்படியா? ஆமா, ஒருத்தனுக்கு பணத்துல பைத்தியம், ஒருத்தனுக்கு சொத்துல பைத்தியம், ஒருத்தனுக்கு பொண்ணுல பைத்தியம். இவனுக்கு அந்த பொண்ணு மேல பைத்தியம். அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுனால இவன் அந்த பொண்ணை நினைச்சே பைத்தியமாயிட்டான். மொத்தத்துல எல்லாருமே பைத்தியம்தான். அவரை குணப்படுத்த முடியாதா? அவனை குணப்படுத்தணும்னா அவன் காதலி தான் வரணும். அவன் காதலி எனக்கு தெரியும். ஆனா அவளை கூப்பிட்டு வந்து பேசி பார்ப்போம். அதுதான் வழி, வேற வழி இல்லை. கேட்டோனே எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கூட தான் ஃபீலிங்கா இருக்கு. என்ன செய்யறது? முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா வெற்றி யாரா இருக்கோ அந்த முருகன் அருளால. ஆமா, உங்க ஐயால சாப்பிட்டு ரொம்ப நாளாயி போச்சு. நானே வந்துடுறேன். இப்ப வாங்க. அடி இழுக்காத, யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டும், எனக்கு என்ன? ஐயோ, இழுக்கிறாளே இழுக்கிறாளே இழுக்கிறாளே. அண்ணே, அசோக் இருக்காரா? வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவர் நல்லா இருக்காரா? அவரு நல்லா தான் இருக்காரு. அவர் வெளியில போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. இருமா, ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன். காபி டீ இல்ல, ஏதாவது? வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும். போயிட்டு சரிம்மா, வரேனா? தலைவரே, உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. ஒரு பொண்ணு. பொண்ணா? பேரு பேரு என்னமோ சொன்னாங்களே. சரோஜாவா? சரோஜாவேதான். அந்த சரோஜான்னு சொல்லும் போதே உங்க முகத்துல இருக்கிற அழகு நல்லா தெரியுது. அப்பவே நான் தெரிஞ்சிட்டேன் அவங்கதான் உங்க காதலின்னு. ஆமா, ஏன் இவ்வளவு வருஷமா நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டீங்க? சில காரணங்களால தள்ளி போயிருச்சு. தலைவரே, கவலை விடுங்க, போனா போட்டு. இப்ப மட்டும் என்ன, பாக்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்து வச்சவங்க. ஆமா, அதான் நம்ம சங்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ண போறோம்ல, அப்ப நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்குது. கூடிய சீக்கிரம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போகுது. தங்க தலைவரே தலைவரே,
செயலாளரே, சொல்லுங்க. இன்னைக்கு பேப்பர்ல என்னது? பாத்தீங்களா? பணக்கார மாப்பிள்ளை கிடைச்ச உடனே உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலனை ஒரு பொண்ணு கழட்டி விட்டுட்டா. தலைவரே, அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்தது உண்மையான காதலே அல்ல, பருவக்கோளாறு. பருவக்கோளாறு. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன். இனி இங்க தான் இருப்பேன். இங்க தங்க முடியாதுமா. நான் இங்க தான் இருப்பேன். சொன்னா கேளுமா. இங்க தான் இருப்பேன். தலைவரே, ஆ? என்ன தலைவரே இது? நாம தான் எல்லாரும் ஒண்ணா இருந்து கல்யாணம் பண்ண போறோமே. இருந்தா இருந்துட்டு போட்டு விடுங்களேன். சரி சரி இருந்துக்க. அப்படி உள்ள போ. வாங்க. இங்க தான் இருப்பேன். பிடிவாதக்காரி. சத்யா, வேலை தேடி போனியே, வேலை என்னாச்சு? நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு போனேன். அங்க நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. ஐடி கம்பெனியா? நல்ல வேலையாச்சு. சம்பளம் மாசம் 75,000 ரூபா. அதுக்கு லஞ்சம் 1 லட்சம் ரூபா கேக்குறாங்க. அப்படியா? 1 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்தா வேலை போட்டு தருவாங்களா? ஏமாத்திடுவாங்க. எப்படி 1 லட்சம் தருவ? அங்க நிறைய லைன்ல நின்னாங்க. 1 லட்சம் கொடுக்காதீங்க, வேலை போட்டு தர மாட்டாங்க அப்படி சொல்லி எல்லாரையும் போக வச்சுட்டேன். நல்ல காரியம் பண்ண சத்யா. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல லஞ்சம் பெருகிடுச்சு. முதல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு லஞ்சம் கேட்டாங்க, இப்போ பிரைவேட் கம்பெனில லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்சத்தை வாங்கி கூட ஒழுங்கா வேலையும் போட்டு தர மாட்டாங்க. அதுவும் கிடையாது, ஏமாத்திடுவாங்க. நீ செஞ்சு தான் சத்யா. இந்த மாதிரி லஞ்சத்தை ஒழிக்க நம்மள மாதிரி இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். லஞ்சத்தை ஒழிக்கிறோம், அது உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கிறோம், அதுதான் நம்ம இலக்கு. இதை எல்லாருக்கும் பரப்பணும், நம்ம தான். சரிவா, பாத்துக்கலாம். என்ன சங்கத்துல யாரும் இல்லையா? ஆமா, நீங்க யாரை பார்க்கணும்? செந்தில பார்க்க வந்தேன். என்ன தலைவரே நீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சரிப்பா. தலைவர்னு சொல்றேன்ப்பா. தலைவர் வெளியே போயிருக்காரு. சரிப்பா. தலைவர் உங்க அப்பாவா? அது எப்படி முடியும்? தலைவர்னு சொல்றேன்ப்பா. அது எப்படி நான் உங்க அப்பா ஆக முடியும்? உன்னைத்தான் சொன்னப்பா. தம்பி, அவரும் என் அப்பா இல்ல, நீ என் அப்பா இல்ல. நான் உங்க அப்பாவா? அது எப்படி ஆகும்? தம்பி, அவரும் என் அப்பா இல்ல, நீ என் அப்பா இல்ல. அண்ணே உட்காருங்கண்ணே. தம்பி, இந்த சங்கத்துல நானும் முன்னால ஒரு உறுப்பினர் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம். உனக்கு எப்படி இவரு தெரியும்? ஓ, தெரியுமே. நானும் இங்க தான் இருக்கேன், நீயும் இங்க தான் இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சுனில், தலைவர் யார் வந்தாலும் வணக்கம் சொல்ல சொல்லிருக்காரு, அதான் சொன்னேன். அது தெரியும், போய் காப்பி சரி கொண்டு வா. சரி. இந்தாங்க நாட்டி. அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு தான் 2 முறை வந்தா பார்க்கலான்னு. நம்ம சங்கத்துல கவுன்சிலிங்னா கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி 2 முறை வந்து போனேன். எங்க தலைவரை பார்த்தா போதும், கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். சரி தம்பி, நான் வர்றேன். சரி பொண்ணு, நான் வர்றேன். நான் உங்களுக்கு தம்பி. நான் உங்களுக்கு பொண்ணா? 2 பேருமே இல்ல, ஆளை விடுங்கப்பா. சத்யா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லு. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஐயோ, அவ பொண்ணு இல்ல, ஆன்டி. அவ சொல்றா, என்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்றா. உனக்கு கல்யாணம் ஆன என்ன ஆகல என்ன, போ வேலையை பார்த்துன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன், உன்னை 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பார்த்து சிரிப்ப, நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். உன் மேல ஒரு கண்ணு, எனக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு சொல்றா சத்யா. என்னடா அந்த பொண்ணை கவுன்சிலிங் கூட்டுவாங்க? கவுன்சிலிங் போனேன், சொல்றதை கேளு. கவுன்சிலிங் கூட்டு போனேன். கவுன்சிலிங்க்கு முன்னாடி சாப்பிடலான்னு ஹோட்டல கூட்டு போனேன். ஹோட்டல கூட்டு போயிட்டு சிக்கன் வாங்கி கொடுக்குறா, மட்டன் வாங்கி கொடுக்குறா, மீன் வாங்கி கொடுக்குறா, எல்லாத்தையும் சாப்பிடு சாப்பிடுன்ட்டு நானும் சாப்பிட்டேன், வேற வழி இல்லாம. சாப்பிட்டு முடிச்சோடனே பில் நான் கொடுக்கலாம்னு போனேன். அவன் சொல்றா, பில் நான் தான் கொடுப்பேன்னு முன்னாடியே கொடுத்தா. அந்த அளவுக்கு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னேன், இப்பாவது உங்க லவ் சொன்னீங்களே, என்னை விட 7 வயசு 8 வயசு உங்களுக்கு அதிகம். காதல்னா கல்யாணம் வரைக்கும் போனோம், நிச்சயமா அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போவாது. என்னை மறந்துடுமான்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றதை கேளு. ஆண்களை விட பெண்கள் வயது ஜாஸ்தியானவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது தப்பு. ஆனா
ஆண்களை விட பெண்கள் வயது குறைவானவங்களை கல்யாணம் பண்ணா அது நிலைச்சு நிற்கும். அப்படி இருந்தா கல்யாணம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் பெண்களை விட ஆண்கள் 10 வயசு ஜாஸ்தி இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனா பெண்களுக்கு வயசு ஜாஸ்தியா இருந்து ஆண்கள் கல்யாணம் பண்ணா அது நல்லா இருக்காது. நிச்சயமா, அந்த நிச்சயமா. கல்யாணம் நல்லாவே இருக்காது, உண்மைதான், உண்மைதான். நிச்சயமா. அது நிலைச்சும் நிச்சயமா. நிற்காது. பாத்திரத்தை அப்படி வச்சு சரி அடுக்குவோம். சரி நீ பாத்திரம் காய்கறி அடுக்கு, நான் பாத்திரத்தை அடுக்கிறேன். மெல்லமா ஒவ்வொன்றா எடுத்து வை, செக் பண்ணிக்கோ. இந்த அரமனை இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எங்க இருக்கு? முருங்கைக்காவை மறந்துட்டேன். என்கிட்ட கொண்டு வாங்க, நான் கட் பண்றேன். இதோ வர்றேன். நீ ஒத்திலேயே கஷ்டப்படுறேன், நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். நானும் உன் கூட ஹெல்ப் பண்றேன். பார்த்து பார்த்து மெல்ல கட் பண்ணு, கையை கட் பண்ணிக்கிட்டாரு. நான் கட் பண்றேன் பாரு. ஹெல்ப் பண்ண தப்பே இல்லைம்மா. பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றது புருஷனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன தோலோட கட் பண்றீங்க? அப்படிதான். சரி இங்க பாரு, இந்த மல்லி கருவேப்பிலைய பிளாஸ்டிக் கவர்ல இப்படி சுத்தி வச்சா பத்திரமா இருக்கும். அரிசியை நானே செட்டில் போட்டு கழுவிடுறேன். நானே சமைச்சு பொண்டாட்டிக்கு புருஷன் வேலை செய்யறதுல தப்பே இல்லைம்மா. சரி சரி சரி, நீ அடுப்புல போய் சட்டியை வச்சு காய போட்டு ம். வதக்கு. வதக்கிட்டு மெல்லமா கிண்டு, ஓகேவா? இது பாரு, 2 பேரும் சேர்ந்து சமைச்சாதான் சீக்கிரம் சாப்பிடலாம். ஆ. சரி, நான் அரிசியை கழுவுறேன், நீ அந்த பக்கம் போ. ஐயோ அடுப்பு காணுமே. என்னது, அடுப்பு இல்லையா? எங்க அடுப்பு இல்லங்க. அடுப்பு இல்லையா? இல்ல நீ எடுத்துட்டு வரலையா? இல்லையே. நம்ம வாங்கணுமே, சரவணா ஸ்டோர்ல வச்சுட்டு வந்துட்டோமா? மறந்துட்டங்க. இதெல்லாம் வாங்கியாச்சு, இப்ப அடுப்பு இல்லாம எப்படி? ஆமா, வாங்கி வெளியில வச்சேன், நீ எடுக்காம வந்துட்ட. இப்படியா இருக்கிறது? பொம்பளைக்கு தேவை மெயினா அடுப்பு. அடுப்பு இருந்தாதான் சமைக்க முடியும். இப்போ அடுப்பே இல்லையே, சரி இதெல்லாம் என்ன நான் தான் பண்றது? மறந்துட்டேன். உங்களுக்கு நான் தான் மறந்துட்டேன், நீயாவது ஞாபகப்படுத்தினால. ஐயோ, அப்ப இன்னைக்கு சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியதான். சரி நீ பசியோட இருப்ப, நான் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி தர்றேன். என்ன? ஹோட்டலுக்கெல்லாம் போவாதீங்க, அதெல்லாம் ரொம்ப செலவாயிடும். சரி சரி போங்க, இங்கேயாவது அடுப்பு இப்போ வாங்கி போய் அடுப்பை எடுத்துட்டு வர முடியாது. ஒரு வேளைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம். என்ன சாப்பாடு வாங்க ஒரு 50 ரூபா கூட. இப்போ இந்த வெட்டின காயில என்ன பண்றது? இந்த காய்கறிலாம் என் தலையில கொட்டு. உட்காருங்க, கொட்டுறேன். ஐயோ, ஆமா இந்த அரிசி என்ன பண்றது? அதையும் என் தலையில கொட்டு. சூப்பர் சூப்பரோ சூப்பர். இப்படிப்பட்ட சாப்பாடை என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லை. சாப்பாடு பிரமாதம், சூப்பரோ சூப்பர். இப்படி ஒரு சாப்பாடு என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே கிடையாது. காயின் தலையில கொட்டி, அரிசியின் தலையில கொட்டி சமைக்காம போட்டா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க எல்லாம் கொடுத்து வைக்கணுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க எங்கள் குழந்தை. 3 மாதத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்திருந்தேன், அதனால் என் குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன். என்னம்மா எங்க வீட்டை கவுன்சிலிங் வந்தியா? எத்தனையோ பேர் வர்றாங்க. எப்படியோ எல்லாருக்கும் நல்லது நடந்தா சரி. எங்க சங்கம் மூலியமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் எங்கள் குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு தலைவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு உதவி வேணா கேளுங்க, நாங்கள் செய்கிறோம். ம். வரட்டுங்களா? எங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம். உங்களை மாதிரி
ஏதாவது ஒரு குடும்பம் பிரிஞ்சிருந்தா அவங்கள இங்க கூட்டிட்டு வாங்க. நாங்க பேசி அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கிறோம். எங்களுக்கு அதே போதும். ஐயா, என் தங்கச்சி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அவங்க இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள சேர்த்து வைக்க முடியுமா ஐயா? சரி சரி, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. கவுன்சிலிங் மூலியமா அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம். சரி ஐயா, சந்தோஷமா போயிட்டு நான் வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. குட்டிகளா, ஐயாவுக்கு டாடா சொல்லு. டாடா, கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஓகே பாய். தலைவரே. அங்க உட்காரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். சாப்பிடுங்க.
நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது, உடம்புக்கு கெடுது. தூக்கி போட்டு. வாங்க வாங்க. வாங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அப்புறம் நல்லா நீங்க இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நாங்க நல்லா இருக்கோம். அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? தலைவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். தலைவர் ஊருக்கு போயிருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. அவர் வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க வந்து பேசிக்கோங்க. அண்ணே, அப்ப எங்களெல்லாம் பார்க்க வரலையா? உங்களை எல்லாத்தையும் தான் பார்க்க வந்தேன். சரி. ஆமா, சரி, தலைவர்கிட்ட எதுவும் விஷயம் சொல்லணுமா? பார்க்க வந்தேன். சரி, இவர் யாரு? இவர் சங்கத்துல பழைய நம்பரு. நம்பரா? ஓ, இந்த பொண்ணு உன் காதலி தானே? ஆமா, என் காதலி தான். நான் முதல்ல இந்த சங்கத்துக்கு வந்து சேர்ந்தேன், அப்புறம் அவ வந்து சேர்ந்தா. இப்போ நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். ஆமா, இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணணும். இந்த சங்கத்துல எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நம்மளும் கல்யாணம் பண்ண போறோம். என்னமா? கண்டிப்பா தலைவர் வந்தவொன்னு சொல்லி அனுப்புறோம். போயிட்டு வரட்டுமா? போயிட்டாங்க. நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் மனம் நல்லா சரியில்லாம இருக்காரு. மூச்சை நல்லா விடுங்க. அப்படியே திரும்புங்க. ஓகே. நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தா 10 days அட்மிட் பண்ணிங்கன்னா நல்லா குணப்படுத்திடலாம். இன்னிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நீட்டாக இருப்பார். இங்கே வந்துட்டீங்க, உங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. டாக்டர், இவருக்கு வந்து 3 டைம் மாத்திரை கொடுங்க. சரி, ஓகே டாக்டர். 2 வேளை ஊசி போடுங்க. ஓகே சார். இதெல்லாம் கொடுத்துட்டு மேலே பெட்டுக்கு கூப்பிட்டு போங்க. சிஸ்டர்கிட்ட 24 hours கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட சொல்லு. ஓகே சார். போங்க சார், போங்க. வாங்க போகலாம். சத்தம் போடாதீங்க, பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் எந்திரிங்க. பேஷண்ட் கூட வந்தவங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. சரியாயிடும். நல்லா மூச்சு விடுங்க.
எங்க திரும்புங்க. சிஸ்டர், நான் சொன்ன இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். டாக்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு? ஃபுட்டு சாப்பிட்டாரா? Improvement, மாத்திரை sir. கொடுத்தீங்களா? இஸ் பெட்டர். இப்போ எப்படி இருக்கீங்க? வந்ததுக்கு இப்போ பெட்டர் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு இப்போ எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது 10 நாளில். வீட்டுக்கு போய் தயவுசெய்து நல்லா மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. டென்ஷன் இல்லாமல் இருங்க, எல்லாம் சரியாயிடும். அம்மா வேலைக்கு மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் கூட்டு வாங்க. நாளையிலேருந்து சார் இருப்பார், பார்த்துக்கோங்க. ஓகே. நீங்கள் போகலாம் சார். சரிம்மா. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஆமா, நீங்க யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? உங்க காதல் எப்படி தோல்வி அடைஞ்சது? நான் மேடை கச்சேரி பாடகன். மேடையில் நல்லா பாட்டு பாடுவேன். நான் பாடியதை கேட்டு ஒரு பொண்ணு என்னை பாராட்டினா. நான் எந்த கச்சேரிக்கு போனாலும் அந்த கச்சேரியில் அந்த பொண்ணு தவறாம ஆஜராயிடுவா. என் பாட்டெல்லாம் கேட்டு கை கொடுத்து என்னை பாராட்டாம போக மாட்டா. சிங்கரா? சொல்லவே இல்ல. ஆமா, நான் ஒரு பாடகன். என் பாட்டெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு என்னை பின்தொடர்ந்து வந்து காதலிச்சா. நானும் அவளை காதலிச்சேன். ஆனா என் காதல் தோல்வி. அப்போ உங்களுக்கு காதல் இருக்கா? அண்ணா காதல் தோல்வி. ஆமா ஆமா, நானும் அவளை காதலிச்சேன். ஆனா என் காதல் தோல்விதான். அப்புறம் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? இதே மாதிரி ஒரு கச்சேரியில நான் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எல்லாரும் கைத்தட்டி ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டு முடிஞ்சதும் கூட்டத்துல இருந்து ஓடி வந்த ஒரு பொண்ணு என் கன்னத்துல முத்தமிட்டா. அதை பார்த்த என் காதலி என் கூட பேசாம கோச்சிட்டு போயிட்டா. அதிலிருந்து என்னோட பேசுறதில்ல, பார்க்கறதில்ல. அதனால என் காதல் தோல்வி. அட பாவமே, உங்க லவ்வர் உங்களை இப்படி தப்பா நினைச்சிட்டாங்களே. சரி, நீங்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவளை பார்த்ததில்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல அவன் ஞாபகம் வரும். இருந்தாலும் நான் அதை காட்டிக்க மாட்டேன். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேற ஏதோ உங்க வாழ்க்கையை பத்திலாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உடம்புக்கு சரியாயிடுச்சா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சரியாயிடுச்சு. உங்கள் சங்கத்தில் சேர்த்திப்பீங்களா? நான் இப்போ பைத்தியம் இல்லை, பைத்தியம் தெளிஞ்சிடுச்சு. இப்போவாது உங்கள் சங்கத்தில் சேர்த்திக்கல. உங்களை இந்த சங்கத்தில் சேர்த்துக்கிறோம். இந்த சங்கத்தில் சேர்ந்தாலே உங்களுக்கு முதல் வெற்றி தான். முதல் வெற்றியா? ஆமாம். அதே எப்படி? இந்த சங்கத்துக்கு வந்தவங்கெல்லாம் மிகச்சிறப்பாக நல்லா இருக்காங்க. அப்புறம் உன் காதலி உன் கூட இருந்து 10 நாளாக பணிவிட செஞ்சு அவருக்கு அவருடைய குணமான உடனே அவருக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லுங்க. அவர் கல்யாணம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போயிட்டு வரேன். நம்ம சங்கத்தை பற்றி எடுத்து சொல்லணும். நம்ம சங்கத்துக்கு அதிக உறுப்பினர் சேர்க்கணும். அதுக்கு தகுந்த முயற்சி செய்யணும். நம்ம சங்கத்து மூலியமா இந்த காதலில் தோல்வி அடைஞ்சவங்கலாம் ஒரு மன நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான வழி கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை. ஒரு டைம் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 கவுன்சிலிங் கொடுத்தா அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். தாமரை சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல
ஆமா 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 திருப்தி கிடைக்குதுல்ல. நமது சங்கத்தில் காதல் தோல்வியானவங்க தான் அதிகம் பேர் சேர்ந்துருக்காங்க, ஃபேமிலியும் சேர்ந்துருக்காங்க. அது முக்கியம் இல்லை நமக்கு. காதலில் தோல்வியானவங்க வெற்றி பெற வைக்கணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. 2-3 நாள் கலந்து பேசினீங்கன்னா நல்ல முடிவு கிடைக்கும். இந்த சங்கத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சது. என்னால மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. காதல் தோல்வியால வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நமக்கும் நம்ம சங்கத்துக்கும் நன்றி. சத்யா, தாமரை, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? எப்படிப்பா இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தோம், உங்களுக்குள்ள பேசாமையே இருந்திருக்கீங்க. இது பெரிய விஷயம்ப்பா. ஆமா தலைவரே, நானும் தாமரையும் காதலர்கள் தான். நான் இந்த சங்கத்துல வந்து சேர்ந்ததுனால தான் தாமரையும் வந்து சேர்ந்தா, அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை வெளியே காட்டிக்கல. அவ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சத்யா, உன்னைய ரூமுக்குள்ள பூட்டி வச்சு அடிச்சாங்களாமே? ஆ? இது எனக்கும் தலைவருக்கும் நல்லாவே தெரியும். என்ன தாமரை, இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்ற? உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நண்பன்னா எது வேணாலும் செய்யலாமா? என்னெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதான் சொன்னேன். சத்யா, தாமரை உன் மேல ரொம்ப அன்பு மட்டும் இல்ல, ரொம்ப பாசம் மட்டும் இல்ல, ரொம்ப காதலும் வச்சிருக்கா. அதனால உங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். உன்னை அடிச்சப்போ நாங்க சேலத்துக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம். அங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் காதல் சங்கத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. இத பார், நீ கவலையே படாத. உன்னுடைய கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா வெற்றிகரமா நடக்கும். இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஆமா சத்யா. என்னடா சொன்னிலே, தலைவர் 100 ரூபாய் காஃபி வாங்கி கொடுத்தாராமே, செலவு பண்ணிட்டியா? மீதி காசு எங்க? அதெல்லாம் செலவாயிடுச்சு. எப்படி செலவாச்சு? அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? இப்போ நீ எதுக்காக கேட்குற? ஏன், ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தா கமிஷனு, ஏதாவது காஃபி வாங்கிட்டு வந்தா கமிஷனு, ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தாலும் கமிஷனு, எல்லாத்துக்கும் கமிஷன் தானா? இதை பாரு, நீ வேலைக்காரி, இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீயும் வேலைக்காரன் தான்டா. நீ கமிஷன் எடுக்கிறது இல்ல? ஒவ்வொரு வீட்லேயும் நம்மள மாதிரி தான் கமிஷன் எடுக்கிறாங்க. வேலைக்காரன் காசு எடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கே இவ்வளோ கோவம் வருது? உனக்கு வேணும்னா 5-10 கேட்டு வாங்கிக்கோ. இந்த மாதிரி திருட்டு பணம்லாம் எனக்கு வேணாம். ஏய், இதோ பாரு, டீ போட்டாலும் நீ தானே சாப்பிட்ற, காபி போட்டாலும் நீ தான் சாப்பிட்ற, சாப்பாடு செஞ்சாலும் நீ தான் சாப்பிட்ற. இதெல்லாம் கமிஷன் மாதிரி தெரியலையா உனக்கு? இதுவும் ஒரு வகையில கமிஷன் தான். சமையல்காரங்க சாப்பிட்றது தப்பே இல்லை. அதே மாதிரி நானும் வேலைக்காரன் தான், நான் செய்யறதும் தப்பு சரி இல்லை. சரி வா, தலைவர் வந்துருவாரு. ஐயோ, என்னப்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, டீ காபி வாங்குறதுல கமிஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்றா இவன். அண்ணே, முதல்ல காஃபி சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்குலாம் கமிஷன் சொல்றான். இதெல்லாம் கமிஷன் ஆனே? தலைவர் வந்துருவாரு. சரி அண்ணே. சரி, உள்ள போங்க. இதெல்லாம் பணக்கார வீட்டுல நடக்கிறது சகஜம்தான். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வேலைக்காரங்களே கிடைக்க மாட்டாங்க. வாங்க வாங்க. எங்க கார்த்திக் இருக்காரா? கார்த்திக் உள்ள இருக்காரு. கார்த்திக் வாங்க. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. உடம்பு சரியாயிடுச்சா? உடம்பு சரியாயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தைங்க 2. பொண்ணு பேரு வாணி, பையன் பேரு கார்த்திக். கார்த்திக்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது முருகன் பேருன்றதுனால சாமி பேரே வச்சிருக்கேன். கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சத்யா எல்லாத்தையும் என்னட்டு சொன்னான். 10 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை பார்த்துட்டியாமே, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் சொல்லாத கார்த்திக். வாழ்நாள் முழுதும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே? பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷமும். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ம். நான் வரேன் கார்த்தி. சரி சரி வா போலாம். வாங்க போலாம். என்ன ராஜேஷ், நீயும் பவானியும் லவர்ஸ் ஆமே. நீங்களும் சத்யா ஜோடி மாதிரி தான். நீயும் பவானியும் பேசுனது அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ங்கிறது இதுவரை எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லப்பா, இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. நம்ம காதலை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? தாமரை சொல்லிட்டாளா? என்ன ராஜேஷ், பவானி நீயும் பேசிட்டு இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்களும் காதலர்களா இருந்துட்டு தான் வந்திருக்கிறோம். இதை பார், உங்களுடைய மனவேதனை என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ராஜேஷ். என்ன ராஜேஷ், நீ பாடகனா? நல்லா பாடுவியாமே. ஏப்பா, இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிய. இத பாருமா, ஒரு பாடகன் நல்லா பாடும்போது அவனை பாராட்டுறதும் கைதட்டுறதும் மனிதனோட ரசனை. ஒரு ரசிக இவர் நல்லா பாடுறதை கேட்டுட்டு அவரை பாராட்டுறதுக்காக கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டான். இதெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாதுமா. ராஜேஷ், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான தண்டனையை இவ்வளோ நாளாக அனுபவிச்சுட்டேன். என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதம்மா, நீ அழக்கூடாது. ஏமா, சத்யா ஜோடி மாதிரி உங்க காதலையும் மறைச்சிட்டீங்களே. நம்ம சங்கம் ஆரம்பிச்சதே காதல்ல தோல்வி அடைஞ்சவங்கள சேர்த்து வைக்கத்தான். கூடிய சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதை பாருப்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இத பாரு, இப்ப இல்ல, கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருங்க. இது நமது சங்கத்துக்கு கிடைச்ச 2வது வெற்றி. ஆமா, அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம 2 பேர் கோச்சிக்கிட்டது? எப்படி தெரியும்? அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா? இப்படி கோச்சிக்கிட்டு ராஜேஷ் கிட்ட பேசாம இருந்துட்டியே. இதுக்கு நம்ம காதல சொன்னீங்க? இப்பயாவது என்கிட்ட வந்து சொன்னி? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அப்புறம் வேற என்ன சொன்னா? உங்களுக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டா. இப்ப நான் உனக்கு முத்தம் கொடுக்க போறேன். அப்படிதான் விளையாடுவேன். போதும் விடு. சரி விடு. விட்டா விளையாடுற போல இருக்கே. அப்படிதான் விளையாடுவேன். இப்போ வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே. எல்லாரும் வேலை விஷயமா போனீங்களே, என்னாச்சு? வேலை கிடைச்சதா? எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். ஆனால் 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. அந்த 1 லட்சம் லஞ்சம் கொடுக்காமலே வேலை வாங்குற திறமை எனக்கு இருக்கு. சரி, உங்க வேலை விஷயம் என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் கம்மியா கொடுத்தானுங்க, வேண்டான்ட்டு வந்துட்டேன். அம்மா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? பல கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். இப்பதான் ஒரு 2 கம்பெனில நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். கான்ஃபிடன்ட், நிச்சயமா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சா? வேலை கிடைச்ச மாதிரி தான். நாளையிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்றேன். சூப்பர். கை கொடுங்க, கை கொடுங்க. ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு உனக்கு எப்போ வேலை கிடைக்கும்? எனக்கு வேலை ரெடி. நாளைக்கே வர சொல்லிட்டாங்க. தாமரை, காங்கிராட்ஸ். குட் லக். தேங்க்யூ. குட் லக். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சந்தோஷமான விஷயம்தான். போலாம். கண்டிப்பா உங்களுக்கும் வேலை கிடைக்கும். எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு.
எல்லாருக்கும் வேலை அம்மா கிடைக்கும் வெரி எனக்கு குட். இதே மாதிரி போச்சுன்னா ஏதாவது ஒரு ஜாப் ஜாயின் பண்ண போறேன். பர்டிகுலர் ஜாப் இல்லாம கிடைக்கிற வேலை வேலை கிடைக்கும். ஜாயின் பண்ண போறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் correct. கிடைக்கும், வா, வா. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஆமா. அப்புறம் ட்ரை பண்ணும். உங்களுக்கு ஆமா. கண்டிப்பா ஒரு நல்ல நிச்சயமா. வேலை கிடைக்கும். ஆமா கண்டிப்பா. இதோ பாரு, நான் நாளைக்கு நிச்சயமா வேலைக்கு போயிடுவேன். சந்தோஷம். சரி வாங்க. சரி போலாம். சரி வாங்க போலாம். வாங்க போலாம். சத்யான்னு ஒரு தம்பி வருவான், அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துரு. என்ன ஓகேவா? ம், அக்கா என் வேலை விஷயமா பேசிட்டீங்களா? உன் வேலை விஷயமா நான் பேசிட்டேன். நீ போன உடனே வேலை போட்டு கொடுத்துருவாங்க. போயிட்டு சரிக்கா. வா. சுனில், அண்ணே காப்பி கொண்டாப்பா. வந்துட்டேண்ணே. என்னங்கண்ணே காப்பி நல்லா இருக்கானே? ரொம்ப நல்லா இருக்கு. தம்பிக்கு எந்த ஊரு? நம்ம ஊர் பையன் தானே, ஊர் திருச்செந்தூர். பையன் நல்ல பையன்தான், சுட்டியா இருக்கிறான், வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறான். பையன் நல்ல பையன்தான், பார்த்து பக்குவமா வச்சுடுங்க, ஓடி போயிட போறான். நான் ஓட மாட்டேனே. ரொம்ப நல்ல பையன், எந்த வேலை சொன்னாலும் தட்டாம செய்வான். அப்புறம் நான் தலைவர்கிட்ட வந்து போனதா சொல்லுங்க. கண்டிப்பா தலைவர் வந்த உடனே சொல்லி அனுப்புறேன். வாங்கண்ணே. என்ன வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. நீ சொன்ன வாக்கு பழிச்சது. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 ரூபா. அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா நீ. ஓ அமர, ஆமா, பின்னால என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இல்ல ஏதோ இருக்கு. ஒண்ணும் இல்ல. காமிங்க, ஏய் 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 காமிங்க. ஏய் ஒண்ணும் இல்ல. ஏய் இல்ல நான் மூட மாட்டேன். ஸ்வீட்டு. ஹை ஸ்வீட். ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ம். ம். ஆ ஆ அப்படிதான். ம். ம். ஆ ஆ ஆ. ம். நான் சொன்னோடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? அம்மா நீ சொன்னதுனால தான் வேலை கிடைச்சது. ஸ்வீட் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த ஸ்வீட்டை விட நீயே ஸ்வீட்டா இருக்கிறியே இன்னைக்கு. சரி, ஸ்வீட்டோ சரி. ஸ்வீட். உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஸ்வீட் நல்லா இருக்கு. ஸ்வீட்டை விட நீ ஊட்டினியே அதுவே நல்லா இருக்கு. முதல்ல நீ தான் ஸ்வீட். ஸ்வீட்டுக்கு மேல ஸ்வீட். அப்போ நான் ஸ்வீட்டா இருக்கேனா? ஆமா ஆமா, எனக்கு என் தாமரை ஸ்வீட் தான். ம். எனக்கு என் தாமரை பக்கத்திலே இருக்கணும். ஆ. ஆ. என் மேல அவ்வளோ ஸ்வீட்டா? ஆமா. ஏய், ப்ளீஸ். இவ்வளவா? ம். இவ்வளவா? ம். இவ்வளவா? ம். இவ்வளவா? ம். ஏய் என்ன? சீ, போங்க. ப்ளீஸ். ஏய் ஏய் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ப்ளீஸ் ப்ளீஸ். ராஜேஷ், தேவா லேடிஸ் ஹாஸ்டல் போயிருந்தப்பா. ஒரு பொண்ணு சொல்ற கதையை கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுப்பா. ஒரு கம்பெனில அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஐடி கம்பெனி. ஆமா, ஐடி கம்பெனி. ஒரு நாள் கம்பெனியில சாப்பிட்டுட்டு குடிக்க தண்ணி தேடிட்டு இருந்திருக்கு. தண்ணி கிடைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்கான். டப்புன்னு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு ஒரு பார்வை பார்த்துருக்கான். அதனால தாகம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னாப்ல. அதனால அவன் மனசுல ஒரு அஃபெக்ஷன் உண்டாகி போச்சு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து லஞ்ச் டைம் ஆச்சுன்னா இந்த பொண்ணு கேக்குதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா இவரே தண்ணி எடுத்து போயிட்டு கொடுத்துறது. அந்த பொண்ணுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ அந்த தண்ணி நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிடுறது.
அப்படியே போயிட்டு இருந்தது. இப்படியே தண்ணி கொடுத்து காதலா மாறி கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணி 3 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. எல்லாரும் பணம் கொடுத்து காதலிப்பாங்க, இல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து காதலிப்பாங்க. அதுவும் இல்லனா ஏதாச்சும் ஹோட்டல் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, சிக்கன், மட்டன், பிரியாணி இல்ல ஐஸ்கிரீம் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து காதலிப்பாங்க. இது நான் கேள்விப்படாத ஒண்ணா இருக்கே, வித்தியாசமா தாமரை, இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் உண்மையான காதல். தண்ணி அதாவது அஃபெக்ஷன், ஆமா. மத்ததெல்லாம் பிரைஸ் பேஸ் பண்ணி வெறும் தண்ணி ஃபீலிங்ஸ் ஆமா. உண்மையிலேயே பாராட்ட விஷயம் தான். சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்படி அன்பா அந்யோன்யமா வாழ்ந்தவங்க முதல் 1.5 வருஷம் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்போ கடைசி 6 மாசமா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பாரு தேவா, இந்த கவுன்சிலிங்ல நீ கண்டிப்பா வெற்றி பெறுவ. அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. உன்னுடைய கவுன்சிலிங் ஆனது கண்டிப்பா வெற்றி பெறும். அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. கண்டிப்பா தேவா, நிச்சயமா உன் கவுன்சிலிங்ல வந்து வெற்றி பெறுவ. இந்த கவுன்சிலிங்ல உனக்கு கிடைக்கிற 2வது வெற்றி எனக்கு இல்ல. இந்த வெற்றி நம்ம காதல்ல தோல்வி அடைந்த வாலிபர்கள் சங்கத்துக்கு கிடைச்ச வெற்றி. வெரி குட் தேவா, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வாங்க வாங்க. நம்ம ஊர்க்காரா இருக்கீங்க. லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா நல்லா போயிட்டு இருக்கா? இவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? ஆமா, எனக்கு இவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்க. வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப வணக்கம். நன்றிங்க. ம். ரொம்ப மாசமா போயிட்டு. வேலை தேடிட்டு இருந்தாரு, ம், ம், எங்கேயும் கிடைக்கல. ஆனா ம். நீங்க தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஓ, ரொம்ப ம். சந்தோஷம். ம், ம். ரொம்ப நன்றிங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா போகுது. முன்னாடி விட இப்போ ரொம்ப நல்லா போகுது. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். ஓகே, ம். போயிட்டு வா. ரொம்ப பரவாயில்ல, நன்றிங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்து போங்க. இன்னொரு நாளைக்கு வரேன். போயிட்டு வாங்க. சரி. எடுத்துட்டு போயிட்டு வாங்க. சரி. சரி, வா போயிட்டு தாமரை. வரேன். ம். தாமரை சரி, வா, போயிட்டு கோயிலுக்கு போலாம். என்ன தலைவரே, முதல்ல நம்ம சங்கத்துல 4 பசங்க 2 பொண்ணுங்க தான் இருந்தாங்க. அவங்க காதல்ல தோல்வின்னு வேற சொன்னாங்க. அதுல ஒருத்தன் ஊருக்கு போனவன் வரவே இல்லை. ஆனா மத்தவங்க எல்லாருமே காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிறதாக இருந்தாங்க. ஆனா நாம் அவங்கள போய் பார்த்து ஒரே ஒரு தடவை சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு நாம் சொன்னோம். நம்ம பேச்சை கேட்டு அவங்களும் சங்கத்துக்கு வந்தாங்க. நாம சொன்ன அறிவுரைகளையும் கேட்டாங்க. அந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்டதுனால அவங்க மனசு மாறி இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா, ஆனந்தமா, குதூகலமா இருக்கிறாங்க தலைவரே. ஆமா, ஆமா தலைவர். இப்ப நல்லா தான் இருக்காங்க. நாம சேலத்துக்கு மீட்டிங் போனப்ப 3 பேரும் சேர்ந்து சத்யாவை கட்டி வச்சு மாறி மாறி அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. ஆனா சத்யா சொன்னா, எங்க நண்பர்கள் தான் அடிச்சாங்க, பரவாயில்லன்னு. வெளியூர் போனவன் வந்துட்டான்னா எல்லாருக்கும் ஒன்னா கல்யாணத்தை வச்சிடலாம். ஓ சரி தலைவரே. நாம நல்லது நினைச்சு நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும். நம்ம சங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தாமரையை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களை 2ஆம் தரமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். முருகர் எப்படி வள்ளியை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணாரோ அது மாதிரி உங்க சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன திரும்ப திரும்ப கனவா? சரி, நல்ல நல்ல கனவா தான் வருது. சரி பாருங்க. அண்ணா ஊருக்கு போயிருந்தேனே. ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் என்ன தேடி தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னு உடனே நான் செத்த போயிடுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். நீங்க இங்க தங்கி இருக்கிறது உங்க வீட்டுக்கு தெரியாதா? தெரியாதுண்ணே, சொல்லவே இல்லை, மறைச்சிட்டேன். நீங்க காதல்ல தோல்வி அடைஞ்சது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா.
உன்னுடைய காதலி உங்க ஊரா பக்கத்து ஊரா? என் காதலி எங்க பக்கத்து ஊர் தான். நான் ஊருக்கு வந்திருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே நான் பாக்குறதுக்காக ஓடோடி வந்துட்டான். ஆமா தலைவரே, இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச 3வது வெற்றி. நம்ம சங்கம் மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு வெற்றி மேல் வெற்றி அடையுது. 4 பேர் இருந்தாங்க. 3 பேருக்கு கல்யாணம் உறுதி ஆயிருச்சு. ஒருத்தர் வெளியூர் போயிருக்காரு. திரும்பி வந்ததும் அவருக்கு சேர்த்து கல்யாணத்தை வச்சிருவோம். நேத்து ஒரு வீட்டுக்கு கவுன்சிலிங் போயிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது அந்த பொண்ணு ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்கா. சரி. அந்த கம்பெனில எல்லாரும் ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. மீட்டிங் போன இடத்துல எல்லாரும் அந்த பொண்ணை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் போட்டி வந்துருவே. அங்க இருந்து அங்க எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சீட்டு எழுதி குலுக்கி போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப ராஜா வந்தா ராஜா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரின்னு. அதே மாதிரி சீட்டு எழுதி குலுக்கி போட்டாங்க. நினைச்ச மாதிரியே ராஜான்ற பேர் வந்துருச்சு. அதே மாதிரி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் சந்தோஷமா முதல் 2 வருஷம் போயிருக்கு. ஆனா கடைசி 1 வருஷமா என்ன பிரச்சனைனே தெரியல. 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு நம்ம சங்கத்தை பத்தி எடுத்து சொல்லி நம்ம சங்கம் எவ்வளவு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசி புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 1 வருஷமா பிரிஞ்சிருக்கோம். என்ன காரணம்னே தெரியல. எங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்ல. அதனால உங்க சங்கத்து சார்பா கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னாக்கா. யாருன்னே தெரியாது, குழுக்கள லவர்ஸ் ஆனாங்க. 2 வருஷம் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆமா. இப்போ 1 வருஷமா தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம சங்கத்தால தான் தீர்க்க முடியும். ஆமா. அதனால உங்க சங்கத்து சார்பா கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னாக்கா ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இன்னும் 2 கவுன்சிலிங் கொடுத்தோம்னாக்கா அந்த பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவா. நிச்சயமா நிச்சயமா நம்மளால முடியும். ஆமா. கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா. இது நம்ம கையில கிடைச்ச வெற்றி இல்ல, இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச வெற்றி. கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா. இந்த ஜோடியே நமக்கு வெற்றி அடைஞ்சா நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமா நிச்சயமா நம்மளால முடியும். இன்னும் 2 கவுன்சிலிங் கொடுத்தோம்னாக்கா அந்த பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவா. ஆமா. உன்ன மாதிரி பொண்ணு தான் அந்த பையனை லவ் பண்றாப்ல. அந்த பையன் குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், இல்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த பையன் பேர்ல இவ உயிரா இருக்கிறான். அண்ணே, அந்த பையனை ஒரு நாள் நம்ம சங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்ம சங்கத்து மூலமா அவருக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவரை திருத்திடலாம். நம்ம நாட்டுல முன்னாடிலாம் 3ல 1 பங்கு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3ல 4 பங்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத கவர்மெண்ட் தான் கண்காணிக்கணும். ஆனா மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விழிப்புணர்வோட இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா நாடு முழுமையா நல்ல நாடா இருக்கும். அண்ணே, அவர் ஒரு நாளைக்கு இங்க கூப்பிட்டு வாங்க. எங்க சங்கத்து மூலமா நல்ல கவுன்சிலிங் கொடுத்து படிப்படியா அவரை திருத்தி. காப்பி எதனா வேணுமாண்ணே? டீ மட்டும் போதும். இல்ல வாங்கண்ணே, பரவாயில்ல, சாப்பிடலாம். ஒரு மளிகை கடைக்காரரு வட்டிக்கு பணம் வாங்கி கடையை நடத்தினாரு. கடை லாஸ் ஆகி போச்சு. அப்புறம் பணத்தை திருப்பி தர முடியல. ஆனா அந்த கடன்காரன் ஓயாம போய் வீட்டில் போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம 2 குழந்தைங்க புருஷன் பொண்டாட்டி விஷத்தை குடிச்சு செத்து போயிடலான்னு முடிவு கொண்டாங்க. அடப்பாவுமே. அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கவுன்சிலிங் பண்ணி நான் அவங்கள காப்பாத்திட்டேன். நல்ல காரியம் பண்ண சத்யா. உனக்கு கோடி புண்ணியம். அளவுக்கு மீறி கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாம தற்கொலை வரைக்கும் போயிடுறது, இதுதான் நடக்குது சத்யா. அதுக்குத்தான் கடன் வாங்க முந்தி நல்லா யோசிக்கணும். நம்மளால திருப்பி கட்ட முடியுமா? அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கணும். தகுதியை மீறி கடன் வாங்கினா இதுதான் வாழ்க்கை. ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறா, அந்த பொண்ணு அங்க இருக்கிற டாக்டரோட நல்லா பழகுறா, அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட நல்லா பழகுறா. ஆனா அந்த டாக்டர் நிறைய சிகரெட் பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு நிறைய டைம் சொல்லி பார்த்திருக்கு, அந்த டாக்டர் சிகரெட்டை நிறுத்துற மாதிரி இல்ல. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, சிகரெட் நிறுத்ததுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவரை நம்ம சங்கத்துக்கு கூப்பிட்டு வா, நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம். கண்டிப்பா. சிகரெட்டு பீடி குடிக்கிறத நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நம்ம சங்கத்தினால முடியாது என்ன இருக்கு? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எவ்வளவு குடும்பத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அவரை வர சொல்லுங்க. அவரா வரமாட்டாரே, அவர் கூப்பிடுங்க.
மருத்துவம் செய்கிற டாக்டரே சிகரெட்டு குடித்தா சாதாரண பொதுமக்கள் எப்படி திருந்துவாங்க? நம்ம நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் குடிபோதையால பாதிக்கப்பட்டவங்களும் சிகரெட்டால பாதிக்கப்பட்டவங்களும் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற டாக்டர்ஸே இப்படி பண்ணும்போது நம்ம நாடு எப்படி நல்லா இருக்கும்? நம்ம நாட்டுல மது, சிகரெட், போதை இதெல்லாம் ஒழியணும்னா அரசாங்கம் முயற்சி எடுத்தாதான் முடியும். அப்போதான் நம்ம நாடு நோயற்ற நாடா மாறும், ஒரு சிறப்பான நாடா மாறும், வலிமையான நாடா மாறும், தூய்மையான நாடாவும் மாறும். ஆமா தம்பர, நீ சொன்ன மாதிரி நம்ம நாடு நோய் இல்லாத நாடானா முதல்ல டாக்டர் திருந்தணும். ராஜேஷ், டாக்டர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற தொழிலா நினைக்கணும். அதை வியாபார ரீதியா பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. முதல்ல குடி, சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது நிறுத்தினாங்கன்னா பொதுமக்கள் தானா நிறுத்துவாங்க. நம்ம நாட்டுல நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க, மக்களுக்கு நல்ல விதமா சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. நமக்கு இந்த பணம், காசு, சொத்து இதை விட நோய் இல்லாத வாழ்க்கை தான் முக்கியம். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமா ஆமா ஆமா, நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம சங்கத்து மூலமா கவுன்சிலிங் கொடுப்போம், அவர்கிட்ட பேச வைப்போம். அப்படி பேசுனாங்கன்னா அந்த பொண்ணோட மனநிலை மாறும், சிறப்பா இருக்கும். அந்த பொண்ணோட காதலும் மலரும் நம்ம சங்கத்துக்கு ஒரு வெற்றியாவும் அமையும். கண்டிப்பா. அண்ணே நல்லா இருக்கிறோமா? சங்கத்துல உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, உங்க கல்யாண விஷயம் பத்தி தான். கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் தலைவரை வழியில பார்த்தேன், பேசினேன். நான் வந்துட்டு போனது தலைவர் 2 முறை சொன்னாரு. இப்ப சங்கத்துல இருப்பாரு, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணா டீ சாப்பிடுறீங்களா இல்ல காபி குடிக்கிறீங்களா? முத தண்ணியை கொண்டா, அப்புறம் டீயை கொண்டா. டீயும் தண்ணி மாதிரி தான் இருக்கும், அப்ப நான் காபி எடுத்துன்னு வந்துடுறேன். அப்புறம் எதையா ஒண்ணு கொண்டா. இதோ வரேன். அண்ணே என்ன டீ குடுக்குற? டீயும் தண்ணி மாதிரி தானே இருக்கும், அதான் எடுத்துன்னு வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க, அதான் நான் ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப புத்திசாலியான பையன். சங்கம் நல்லா இருக்கும், நீ எங்க போனாலும் பிழைச்சுக்கிடுவ. அண்ணே, எங்க தலைவரை பார்த்தா எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் நல்லது நடக்கும். சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிட போலாண்ணே. ஆமா வாங்கண்ணே, சாப்பிட்டு போலாம். ஆமா நீங்க சைவமா அசைவமா? நான் சைவம், அசைவம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அதனால எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. எல்லாருமே சைவம் சாப்பிடுங்க. அண்ணா நாங்களும் ஒரு மாதிரி குண்டாகணும், என்ன வழி சொல்லுங்கண்ணே. உன் வயசுல குண்டா இருக்கக்கூடாது, அதனால நீ ஒல்லியா இருக்கிறது தான் நல்லது. சரிண்ணே, வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு இவ்வளவு நேரம் தூங்குறாங்க? கதவு திறந்துதான் இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன இன்னும் தூங்குறீங்க? இன்னும் யாரும் எழுஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வேலை இருக்கு. ஹலோ எழுந்துறீங்க. எங்க அண்ணா? 7 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? மணி 7 ஆயிடுச்சா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. டைம் ஆனதே தெரியல. போனேன்னு சொன்னீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கோம், வசதி இல்லை. சரி வாடி. வேலைக்கு போகணும் சீக்கிரம். சரி வாங்க, எழுந்திருக்கலாம். வாங்கடா போலாம். வாங்க வாங்க வாங்க. நைட்ல கனவு மரங்க குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறாங்க. அந்த மனைவிங்க அடியை வாங்கிட்டு வெளியே சொல்ல முடியாமையும் வீட்டு விட்டு வெளியே போக முடியாமையும் மனக்கும்பலோட வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட குடிகாரங்க பகல்லையும் குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறாங்க, இரவுலையும் குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறாங்க. ஆனா மனைவியை சித்திரவதைப்படுத்துறாங்க. இப்பேற்பட்ட குடும்பம் நல்லா இருக்கணும்னா கணவன்மார்கள் தங்களோட மனைவியை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க, அவங்கள சித்திரவதை பண்றாங்க. இது ரெண்டும் கெட்ட செயல். ஒண்ணு குடிக்கிற செயல், இன்னொன்னு குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறது. முதல்ல கிராமத்துல தான் நிறைய குடிகாரங்க இருந்தாங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து தன் பொண்டாட்டி அடிப்பாங்க. இப்போ கிராமத்துல மட்டும் இல்ல, நகரத்திலயும் குடிச்சிட்டு வந்து தன் மனைவி அடிக்கிறாங்க. இதை மாற நாம மக்கள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு செய்ய நம்ம எல்லா இடத்துக்கும் போய் குடிகாரங்களை பார்த்து பேசணும்.
அப்புறம் அவங்க ஏன் திருந்தக்கூடாது? அவங்க திருந்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க மாறுறதுக்கு குடிக்கிறது தப்புன்னு நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். என்ன கார்த்தி, திருமணம் செஞ்சிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு சத்யா, இவதான் என் மனைவி. வணக்கம் சார். வணக்கம். அவரை இடிச்சு இடிச்சு நொறுக்கிறோ போல தெரியுது. இவர் இப்படி வருவாரு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. முதல்ல நீங்க வீட்டுக்கு வரும்போது நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன். நீங்க சாப்பாடு கேட்டு வந்தீங்க, அப்ப நான் தெரியாம திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான். ஆனாலும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாமரை, அதெல்லாம் எதுக்கு சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க காதலி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க குணமான பிற்பாடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொன்னா, அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்களே. நான் சங்கத்துக்கு வந்ததுனால தான் திருமணம் செஞ்சுட்டேன். அவளும் சொன்னா, அதனால கல்யாணம் பண்ணிட்டேன். எப்படியும் நல்லது நடந்தா சரி. நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இது மாதிரி காதல் தோல்வி அடைஞ்சு பைத்தியமாயி நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். அவங்களும் இந்த சங்கத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா எங்க சங்கத்தின் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து குணமாக்கிடுவோம். சத்யா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம்னா இந்த சங்கத்துக்கும் சந்தோஷம். அண்ணே பாலனே, 10 வருஷமா கல்யாணம் ஆகாம மனசு கஷ்டத்தோட இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பயங்கர சந்தோஷம். ஆமாண்ணே, நான் சொன்னேன்ல இந்த சங்கத்துக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்க, நல்ல மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. இப்பதான் உங்களுக்கு முதல் வெற்றி. உங்கள மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் 2 பேரும் போய் கவுன்சிலிங் பண்ணி இந்த சங்கத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாண்ணே பாலனே, நம்ம சத்யா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்லுங்க, சங்கத்து மூலமா கவுன்சிலிங் கொடுப்போம், கல்யாணத்துல வெற்றி பெற வைப்போம். யார் முயற்சியோடையும் ஒரே மனநிலையோடையும் முயற்சி செஞ்சா எல்லா விஷயமும் சக்சஸ் தான். திருமணமாகாம நிறைய வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில திருமணமாகி அவங்க நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் அர்த்தமே இருக்கு. அதுதான் சிறப்பு. இதே மாதிரி திருமணமாகாம நிறைய பெண்களும் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்தா அவங்க ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய திருமணம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, உள்ள போய் சாப்பிடுங்க. சரி சரி, நாங்க வரட்டுமா? தாமரை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காதல் திருமணத்தை சங்க தலைவரே சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம சங்கத்துல 2வது திருமணம்னு சொல்லிட்டாரு. ஆமா, எங்க காதல் திருமணம் தான் இந்த சங்கத்திலேயே முதல் காதல் திருமணம்னு சங்க தலைவரே சொல்லிட்டாரு. எனக்கும் ராஜேஷ்க்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல. இதனால நம்ம சங்கத்துக்கும் நல்லதுதான். நம்ம சங்க தலைவரும் செயலாளரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சங்கத்துல இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தலைவரே, நம்ம சங்கத்துல எல்லாருக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். இந்த கல்யாணம் முருகன் கோயில் நடத்தலாமா, அம்மன் கோயில் நடத்தலாமா, எங்க எப்படி நடத்தலாம்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு பெருமை உண்டு. நம்ம சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆமா, இத பாரு, நம்ம சங்கத்தோட பேரை காதலில் தோல்வி அடைந்த வாலி பவர்கள் சங்கம். வாலி பவர்கள் சங்கம். பவர்னால சக்தி தானே, அதனாலதான் அவங்க எல்லாம் முன்னேறி இருக்காங்க. நாம பண்ண போற கல்யாணத்தினால நம்ம சங்கம் மேலும் பெருமை அடையும். அதனால நம்ம கல்யாணத்தை நம்ம சங்கத்திலேயே நடத்தலாம்னு நான் அபிப்பிராயப்படுறேன். தலைவரே, இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் எல்லாத்துக்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோமே. இப்படி நாம கல்யாணம் பண்றது நம்ம சங்கத்துக்கு புண்ணியம், மத்தவங்களுக்கு நன்மை. நம்ம சங்கம் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கும். காதல்ல தோல்வி அடைஞ்ச நாம மீண்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஆழ்ந்த நட்பு. அன்பு, நட்பு, காதல் தொடர்ந்து இருக்கிறனாலதான் நாம மீண்டும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இத்தனை வயசு ஆயும் நான் இன்னும்
எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கல, இவளும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான நட்பு, அன்பு, ஏன் காதல். காதல், ஆமா. அந்த காதல் இத்தனை வருஷமா எங்களுக்குள்ள நிலைச்சு ஸ்ட்ராங்கா நின்னதுனாலதான் இன்னைக்கு உங்க கூடெல்லாம் சேர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம சங்கத்துல நம்ம எல்லாருக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சங்கத்துல எத்தனையோ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தியிருக்கோம். இப்ப நமக்கே கல்யாணம் நடக்க போகுது. ஆமா தலைவரே. இப்ப எல்லாரும் ஜோடியா வரிசையா நில்லுங்க. இப்ப இத்தனை வருஷமா நானும் செயலாளரும் கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துட்டோம். இப்ப உங்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆறுமுகம், இந்த தாலியை எல்லாருக்கும் கொடு. இல்ல தலைவரே, உங்க கையினாலேயே கொடுத்துருங்க. எங்க வீட்டு ராணிக்கு எனக்கும் இளமை திரும்புது. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? சாரிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா? எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள என்னங்க அர்ஜென்ட்? இது வந்துடுங்க. இங்க வந்து நில்லு. கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன். தாலி கட்ட போற கணவன்மார்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. தாலி கட்ட போற மனைவியோட வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழ போறேன்னு மனசார நினைச்சு தாலியை கட்டுங்க. வா வா வா, இப்படி வா, இப்படி வா. நேரா நில்லு. ஏப்பா, கல்யாணத்துக்கு 3 முடிச்சு போட்டா போதும், நீ என்ன 30 முடிச்சு போடுவ போல இருக்க? தலைவரே, எங்க கல்யாணம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் பொறுமையா கட்டிட்டு இருக்கேன். அப்படின்னா கட்டு கட்டு. கங்க்ராச்சுலேஷன். வா, இப்படி வந்துரு. என்ன ஜோடி. இதே மாதிரி காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் வெற்றி பெறணும். என்ன ஜோடி பொருத்தம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோடிங்க எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்குது. இவங்க முகத்துல என்ன ஆனந்தம், என்ன குதூகலம். வெக்கமா இந்த பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாருங்க. மாப்பிள்ள அதோட வெக்கப்படுறாரு. இந்த பொண்ணு ஐயோ கண்ணமெல்லாம் அடிக்குதுங்க. இதெல்லாம் நாம கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே. எப்பா எல்லாம் நல்லா சந்தோஷமா இருங்க, எங்களை மறந்துடாதீங்கப்பா. ஏப்பா நீங்களும் சிரிங்களே, சிரிமா. அங்க அவரை பாரு, அவரை பாரு. இது ஒரு நல்ல ஜோடியா, நல்லா சிரிக்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. என் தலைவரே, எல்லாமே காதலிச்ச எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க. ஆமா ஆமா, காதல் வாழ்க, காதல் வெல்க. என்ன பொருத்தம்